ஸோ இன்றைக்கி நம்ம ரிவிஷனில் டார்கெட் 360 பயாலஜி, இது பயாலஜி மட்டும்தாங்க டார்கெட் 360ங்கிறது. ஆக்சுவலி உங்களோட நீட் டார்கெட் வந்து 720 இருக்கணும். அதில் பயாலஜி டார்கெட் பயாலஜி அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 360 மார்க். ஸோ ஃபாஸ்ட் ரிவிஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் த லிவிங் வேர்ல்டு. ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் இஃபெக்டிவாகவும் இருக்கணும். ரிவிஷன் கிடுக்கிடுன்னு பார்த்துட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அதனால் இஃபெக்டிவாகவும் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், லிவிங் வேர்ல்டில் ஆர்கானிசம்னா என்ன? அது வந்து மைக்ரோ ஆர்கானிசமாக இருக்கலாம், கண்ணுக்கே தெரியாமல் இருக்கலாம், பிளான்ட்ஸாக இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம். இந்த மூணுமே சர்டன் ஆஸ்பெக்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மைக்ரோ ஆர்கானிசம் கண்ணுக்கே தெரியாது, வித் த ஹெல்ப் ஆஃப் மைக்ரோஸ்கோப் தான் பார்க்க முடியும். பிளான்ட் அனிமல்ஸ் கண்ணுக்கு பார்க்க முடிஞ்சால் கூட பிளான்ட்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும், செல் வால் இருக்கும். அனிமல்ஸில் ஃபோட்டோசிந்தசிஸ் கிடையாது, ஹெட்ரோட்ரோஃபாக இருப்பாங்க, செல் வால் இருக்காது. இருந்தாலும் இந்த மூணு பேருமே லிவிங் அப்படிங்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு லைஃப் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. தே பொசஸ் லைஃப். அவங்கள தான் நம்ம லிவிங் அப்படின்னு சொல்கிறோம். லைஃப் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷன் எக்ஸ்பிரஸிங் இட் செல்ஃப் த்ரூ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸிபிட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நமக்கு தெரியும், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, அனபாலிசம், கெட்டபாலிசம், இதெல்லாம் என்சைமேட்டிக் ரியாக்ஷன் இதெல்லாம். பட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் என்ன? அதை பேஸ் பண்ணி நீட் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா க்ரோத், ரீப்ரொடக்ஷன், மெட்டபாலிசம், செல்லுலார் ஆர்கனைசேஷன். சார் க்ரோத் எனக்கு தெரியும், செல் டிவைட் ஆகி வளர்றது. ரீப்ரொடக்ஷன் எனக்கு தெரியும், யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. மெட்டபாலிசம் எனக்கு தெரியும், அனபாலிசம், கெட்டபாலிசம், பிரேக் டவுன் ப்ராசஸ், பில்டிங் அப் ப்ராசஸ், அதெல்லாம் தெரியும். செல்லுலார் ஆர்கனைசேஷன் என்ன? செல் த பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆர்கானிசம். பட் குரூப் ஆஃப் செல் என்னன்னு சொல்வீங்க? டிஷ்யூ. குரூப் ஆஃப் டிஷ்யூ என்ன சொல்வீங்க? ஆர்கன். குரூப் ஆஃப் ஆர்கன் என்ன சொல்வீங்க? ஆர்கன் சிஸ்டம். ஆர்கன் சிஸ்டம்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது? ஆர்கானிசமாக ஃபார்ம் பண்ணுது. பட் சிங்கிள் செல் ஆர்கானிசம் இருக்காங்க, டிஷ்யூல லெவலில் ஆர்கானிசம் இருக்காங்க, அதெல்லாம் அனிமல் கிங்டமில் படிப்போம். ஓகேங்களா? ஸோ அதுதான் செல்லுலார் ஆர்கனைசேஷனுங்கிறோம். அது லிவிங் செல்ஸில் இருக்குது. கான்சியஸ்னஸ், சுற்றி என்ன நடக்குது, எபிலிட்டி டு சென்ஸ் என்விரான்மெண்ட், அதுவும் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் தான். செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் அப்படின்னா அதுதான் ரீப்ரொடக்ஷனில் வந்துடும். தங்களை மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு ஆர்கானிசத்தை உருவாக்குறது. செல்ஃப் ரெகுலேஷன், காயம் பட்டுச்சுன்னா ரிப்பேர் ஆகுதுல்ல, ஒரு இடத்துல காயம் ஆகுது, டேமேஜ் ஆகுதுன்னா ரிப்பேர் ஆகுதுல்ல அது. ப்ளஸ் ஏதாவது வெளியில் தெர்மல், அதாவது டெம்பரேச்சரில் டிஃப்ரென்ஸ் வரும்போது நம்ம பாடி அதை வந்து ரெகுலேட் பண்ணிக்கும். அதை செல்ஃப் ரெகுலேட்டிங். இப்போ நமக்கு வெயில் ஜாஸ்தியாக இருந்தால் வேர்வை வரும், குளிர் ஜாஸ்தியாக இருந்தால் நடுங்கும், இதெல்லாம் செல்ஃப் ரெகுலேட்டிங்கில் வரும். ஓகே. ரீப்ரொடக்ஷன் அண்ட் க்ரோத் ஆர் நாட் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஏன் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டிரைல் ஆர்கானிசமில் நடக்கிறது இல்லை. அதாவது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸையும் டிஃபைனிங்கையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா லிவிங் ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரும் சொல்லுவீங்க. டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா லிவிங் ஆர்கானிசத்தில் அதோட கேரக்டராகவும் இருக்கணும், எக்ஸ்க்ளூசிவாகவும் இருக்கணும். பட் ரீப்ரொடக்ஷன் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ்னா எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்கும் இருக்கும். ஆனால் ஸ்டிரைல் கப்புளுக்கு குழந்தை பிறக்கிறதில்ல, ரீப்ரொடக்ஷன் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி கழுதை, குதிரை ரெண்டு பேருக்கும் பிறக்கிற யங் ஒன்ஸுக்கு அவங்க ரீப்ரொடக்டிவ் எபிலிட்டியோடு இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ரீப்ரொடக்ஷன் இஸ் நாட் ஏ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. க்ரோத்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் லிவிங் திங்ஸ் கூட க்ரோ ஆகுது. பாறைகளில் மேலே வந்து சால்ட் படிய அது வந்து க்ரோ ஆகிற மாதிரி தெரியும். அதனால் க்ரோத்தும் வந்து நமக்கு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் கிடையாது. அப்போ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் யார்? இதெல்லாம் நீட்டில் கேட்பாங்க. மெட்டபாலிசம், செல்லுலார் ஆர்கனைசேஷன், கான்சியஸ்னஸ் ஆர் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டிஸ். இதெல்லாம் வந்து நான் லிவிங்கில் இருக்காது. மெட்டபாலிசம், செல்லுலார் ஆர்கனைசேஷன், கான்சியஸ்னஸ், MCC ஞாபகம் வச்சுக்கோங்க. MCC. ஓகேங்களா? மெட்டபாலிசம், செல்லுலார் ஆர்கனைசேஷன், கான்சியஸ்னஸ். ஓகே. லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங், தங்களை தாங்களே ரெப்ளிகேட் பண்ணிக்குவாங்க. இவால்விங்னா ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷன், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பார்க்கும்போது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது சம் சேஞ்சஸ், வேரியேஷன்ஸ் இருக்கும். அதான் இவால்விங். செல்ஃப் ரெகுலேட்டிங்னா அதான் நம்ம இப்போ சொன்னோம், டிஸ்கஸ் பண்ணோம். வெளியில் இருக்க டெம்பரேச்சர், அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது. அண்ட் இன்டராக்டிவ் சிஸ்டம் இருக்குது. இன்டராக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, கேப்பபிள் ஆஃப் ரெஸ்பாண்டிங் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. பின்னாடி இருந்து ஒருத்தவங்க குத்துனாலும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். எனிதிங் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். ஸ்டிமுலை ரெஸ்பான்ஸ், அதுதான். நெக்ஸ்ட், பயோடைவர்சிட்டினா என்ன? த டேர்ம் யூஸ்டு டு ரெஃபர் டு த வெரைட்டி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆன் எர்த். ஸோ பயோனா லிவிங் ஆர்கானிசம், டைவர்ஸ்னா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ வெரைட்டிங்கிறது தான் இங்கே டிஃப்ரென்ஸ். வெரைட்டி ஆஃப்
மைக்ரோ ஆர்கானிசம், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஏன்னா பிளான்ட்னா எல்லாம் தென்னை மரமாக இருக்குது, ரைஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மேங்கோ இருக்குது, நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது நம்ம பார்க்குறோம். மெடிசினல் பிளான்ட்ஸ் இருக்குது, ஃபுட் பிளான்ட்ஸ், க்ராப் பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம், அது இருக்குது. அது மாதிரி அனிமல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, எறும்பு மாடு, குரங்கு, நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. நம்மளும் அனிமல் தான். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அமங் த லிவிங் ஆர்கானிசம் அதுதான் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறோம். நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன். நமக்கு எதுக்கு கிளாஸிஃபிகேஷன் வேணும்? கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஆர்கானிசம் இருக்குது, அதெல்லாம் குரூப் பண்ணி தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கிளாஸிஃபிகேஷன் தேவை. டு ஆர்கனைஸ் த வாஸ்ட் நம்பர் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, அதை ஆர்கனைஸ் பண்ணணும் இன் டூ கேட்டகரிஸ் தட் குட் பி நேம்ட், ரிமெம்பர்டு, ஸ்டடீட் அண்ட் அண்டர்ஸ்டுட். எதுக்காக சார் பேர் வைக்கணும், எதுக்காக அதை ஞாபகம் வச்சுக்கணும், எதுக்காக அதை படிக்கணும், எதுக்காக அதை புரிஞ்சுக்கணும்? ஒரு ஃபுட் க்ராப் இருக்குது, நமக்கு சாப்பிட்றதுக்கு தேவை, அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மெடிசினல் பிளான்ட் இருக்குது, நமக்கு டிசீஸ் வந்தால் க்யூர் பண்ணுறதுக்கு அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதுக்கெல்லாம் தான். ஓகே, நெக்ஸ்ட், தேர் ஆர் 3 domains ஆஃப் லைஃப் ப்ரப்போஸ்டு பை கால்விஸ். கிளாஸிஃபிகேஷனில் 3 domains என்ன? 1990 கால்விஸ் ரீசன்ட் டைமில் சொன்னது. who also proposed 6 kingdom classification for living organism. ஸோ கால்விஸ் பற்றி 2 விஷயம். ஒன்று 3 domains of life சொன்னார், ரெண்டாவது 6 kingdom classification சொன்னார். The 3 domains of life are archaea, bacteria, eukarya. இந்த ரெண்டுமே பாக்டீரியா தான் பார்த்தீங்களா? ஆர்கி பாக்டீரியா, யூ பாக்டீரியா. ஓகேங்களா? ஆர்கியானா என்ன? எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் வளர்கிற பாக்டீரியா. பாக்டீரியா நார்மல் பாக்டீரியா. அண்ட் யூகேரியாட்ஸ். அவ்வளோதான் 3 kingdom. ஓகேங்களா? இப்போ 3 domains ஆஃப் லைஃப்பை எப்படி 6 கிங்டமாக பிரிக்கிறாருன்னு பாருங்கள். ஆர்கியாவில் ஆர்கி பாக்டீரியா வந்துடும், கிங்டம் ஆர்கி பாக்டீரியா ஆர்கியாங்கிற டொமைனில் வரும். பாக்டீரியாங்கிற டொமைனில் யூ பாக்டீரியா அப்படிங்கிற கிங்டம் வந்துடும். யூகேரியாவில் ப்ரொட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியான்னு 4 கிங்டம் வந்துடும். ப்ரொட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட், டாக்ஸானமினா என்ன? ஸ்டடி ஆஃப் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், நாமன்கிளேச்சர் அண்ட் கிளாஸிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ ஐடென்டிஃபிகேஷன், கிளாஸிஃபிகேஷன், டாக்ஸானமினா சிஐடி, நாமன்கிளேச்சர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாஸிஃபிகேஷன், ஐடென்டிஃபிகேஷன், நாமன்கிளேச்சர். சிஐடி, நாமன்கிளேச்சர். ஓகேங்களா? கிளாஸிஃபிகேஷன், ஐடென்டிஃபிகேஷன், நாமன்கிளேச்சர். டோன்ட் ஃபர்கெட் சிஐடி, நாமன்கிளேச்சர் ஆர் சிஐடி நேமிங். நாமன்கிளேச்சர்னால் ஒன்றும் இல்லை, நேம் வைக்கிறது, நேமிங் தான் நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் டாக்ஸானமி. சிம்பிள். ஒரு ஆர்கானிசத்தை கிளாஸிஃபை பண்ணுறீங்க, ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, நாமன்கிளேச்சர் நேம் வைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இந்த ஆர்டரை மறக்கக்கூடாது. ஐடென்டிஃபிகேஷன், நாமன்கிளேச்சர் நேம் வைக்கிறீங்க, கிளாஸிஃபை பண்ணுறீங்க. அதுக்கு இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், ஐடென்டிஃபிகேஷன், நாமன்கிளேச்சர், கிளாஸிஃபிகேஷன். ஓகேங்களா? நான் காங்கிரஸ்காரனோ பிஜேபியோ கிடையாது, சும்மா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த டேர்ம்லாம் யூஸ் பண்ணுறோங்க. நெக்ஸ்ட், சிஸ்டமேட்டிக்ஸ். இட் டீல்ஸ் வித் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் டைவர்சிட்டிஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் அமங் தம். இந்த இடத்துல அவங்களுக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்ஸ் வந்திருக்கு. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். டைவர்சிட்டிஸ் நேச்சுரலாக இருக்குது, சிஸ்டமேட்டிக்ஸில் அதோட ரிலேஷன்ஷிப்ஸையும் சேர்த்துக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப்ஸ் அமங் தெம், ஹவு தே ஆர் ரிலேட்டட் டு ஒன் அதர் அப்படிங்கிறது. இந்த டேர்மை ப்ரப்போஸ் பண்ணது இதுதான் கொஷினில் கேட்பாங்க. கார்ல் லின்னேயஸ். எந்த புக்கில்? சிஸ்டமா நேச்சுரே. சிஸ்டமேட்டிக்ஸ், சிஸ்டமா நேச்சுரே. புக்கு நேமும் அந்த டேர்மும் கரெக்டாக ஒத்து போகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்செப்ட்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் என்ன? சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்ன? கார்ல் லின்னேயஸ் தான் அதை ப்ரப்போஸ் பண்ணாது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் டைவர்சிட்டிஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப், டிஃப்ரென்சஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ்னால் அந்த எப்படி ஒத்து போகுது அப்படிங்கிறது. சிஸ்டமேட்டிக்ஸுங்கிற டேர்மை காயின் பண்ணது கரோலஸ் லின்னேயஸ் இன் ஹிஸ் புக் சிஸ்டமா நேச்சுரே. டோன்ட் ஃபர்கெட், இந்த புக்கை எழுதினது கரோலஸ் லின்னேயஸ் தான். கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ். ஆல் த மெம்பர்ஸ் தட் கேன் இன்டர்பிரீட் அமங் தெம்செல்ஸ். இது ரொம்ப முக்கியம். இன்டர்பிரீட் அமங் தெம்செல்ஸ். மேங்கோனா மேங்கோ இன்டர்பிரீட் பண்ணும், அனிமல்ஸில் ஹியூமன்னா ஹியூமன் இன்டர்பிரீட் பண்ணுவாங்க, எருமமாடுனா எரும மாடு இன்டர்பிரீட் பண்ணும். பட் எரும மாடு சிங்கம் இன்டர்பிரீட் பண்ண மாட்டாங்க. அப்போ எரும மாடு வேறு ஸ்பீசிஸ், சிங்கம் வேறு ஸ்பீசிஸ். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? அண்ட் கேன் ப்ரொடியூஸ் ஃபர்டைல் ஆஃப் ஸ்ப்ரிங். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பீசிஸ் இன்டர்பிரீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஆஃப் ஸ்ப்ரிங் அனதர் ஜென்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஃபர்டைலாக இருக்கணும்.
are the members of the same species. ஸோ எல்லா மெம்பர்ஸும் அதாவது எந்தெந்த மெம்பர்ஸ்லாம் இன்டர்பிரீட் பண்ணி ஃபர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் ஒரே ஸ்பீசிஸை சேர்ந்தவங்க. This is the biological concept of species proposed by Mayer. In the interbreed among themselves and produce fertile offspring. இவங்கெல்லாம் சிங்கிள் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொன்னது மேயர். டோன்ட் ஃபர்கெட். டாக்ஸானா என்ன? Each category, that is unit of classification, is called taxon. Taxonோட plural தான் taxa. ஓகேங்களா? யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் மறந்துடாதீங்க. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேட்டகரியும் ஒரு யூனிட். ஓகே. டாக்ஸானமிக் ஹையரார்க்கினா என்ன? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம். ஹையரார்க்கினாலே கீழேருந்து மேலே போகிறது, லோ ஸ்டெப்லேருந்து ஹையர் ஸ்டெப்ஸ் போகிறது. ஓகேங்களா? டிஃபைன் சீக்வன்ஸ் ஆஃப் டாக்ஸான் ஆர் கேட்டகரி ஆர் ரேங்க் இன் எ டிசெண்டிங் ஆர்டர். இங்கே பாருங்கள், கிங்டம், கிங்டத்துக்கு அடுத்து வர்றது ஃபைலம். இந்த இடத்துல ஃபைலம் ஸ்லாஷ் டிவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபைலம்ங்கிறது அனிமல்ஸுக்கு, டிவிஷனுங்கிறது பிளான்ஸுக்கு. ஞாபகம், ரெண்டும் ஒரே ரேங்க்கு தான். ஃபைலம் இஸ் ஃபார் அனிமல்ஸ் கிளாஸிஃபிகேஷன், டிவிஷன் இஸ் ஃபார் பிளான் கிளாஸிஃபிகேஷன். அதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ். இதுக்கு நம்ம ரொம்ப ஃபேமஸான ஷார்ட் ட்ரிக் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. கிங், ப்ளே, கார்ட்ஸ், ஆன், ஃப்ளாட், க்ரீன், ஸ்டூல். ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய க்ரீன் ஸ்டூலில் கிங் வந்து கார்ட்ஸ் ப்ளே பண்ணார். ஸோ கிங், ப்ளே, கார்ட்ஸ், ஆன், ஃப்ளாட், க்ரீன், ஸ்டூல். கிங்டம், ஃபைலம், பிளான்ஸ்னா டிவிஷன், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ். கிங், ப்ளே, கார்ட்ஸ், ஆன், ஃப்ளாட், க்ரீன், ஸ்டூல் அப்படிங்கிற ஷார்ட் ட்ரிக் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பயோனாமியல் நாமன்க்ளேச்சர் கிவன் பை கரோலஸ் லினேயஸ். இந்த ஆள் எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு பாருங்கள். சிஸ்டமேட்டிக்ஸ் இவர் தான் சொல்லியிருக்கிறாரு. சிஸ்டமா நேச்சுரே புக்கு இவர் தான் எழுதியிருக்கிறாரு. பயோனாமியல் நாமன்க்ளேச்சர், நேம் வைக்கிறது, நாமன்க்ளேச்சர்னா நேம் வைக்கிறது, அதையும் இவர் தான் பண்ணியிருக்கிறாரு. ஈச் சயின்டிஃபிக் நேம் ஹேஸ் டூ காம்பனன்ட்ஸ். ஒன்று ஜெனரிக் நேம், இன்னொன்று ஸ்பெசிஃபிக் எபித்தட். ஸ்பெசிஃபிக் எபித்தட்டுக்கு இன்னொரு பேர் தான் ஸ்பீசிஸ் நேம். ஸ்பீசிஸ் நேம். ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஐசிபிஎன். ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்குங்க, கொஷினில் கேட்கலாம். இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர். பாட்டனிக்கு மட்டும்தான், பயாலஜி கிடையாது. Botany, that is plants. That is plants. Don't forget. For giving scientific names to plants. ICZN, International Code for Zoological Nomenclature, for giving scientific name to animals. Zoological animals. Zoological அப்படிங்கிறது animals. Rule for nomenclature அப்படின்னா Latinized names are used. எப்போ டைப் பண்ணும்போது, லாட்டினில். ஏன் லாட்டின்? லாட்டின் இஸ் அ டிஃபங்க்ட் லாங்குவேஜ். அதில் இனிமேல் அடிஷனோ டெலிஷனோ வரத்துக்குலாம் வாய்ப்பு இல்லை. நோ ஸ்கோப் ஃபார் அடிஷன் ஆஃப் த வேர்ட், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ தேர் வில் பி நோ சேஞ்ச். லாட்டின்ங்கிறது சேஞ்ச் இல்லாத ஒரு லாங்குவேஜாக இருக்கும். அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க லாட்டின் லாங்குவேஜை. ஃபர்ஸ்ட் வேர்ட் ஜீனஸ், செகண்ட் வேர்ட் இஸ் ஸ்பீசிஸ் நேம், அதாவது ஸ்பெசிஃபிக் எபித்தட் அப்படின்னு சொல்கிறோம். பிரிண்ட் பண்ணும்போது இட்டாலிக்ஸில் பிரிண்ட் பண்ணணும். டைப் பண்ணும்போது அந்த இட்டாலிக்கில் டைப் பண்ணணும். கண்ட்ரோல் ஐ கொடுப்பாங்களே செலக்ட் பண்ணிவிட்டு, இட்டாலிக் அப்படி சாஞ்சிக்கும். ஆனால் எழுதும் போது எல்லாருமே சாய்வாக எழுதுவாங்கன்னா சொல்ல முடியாது. அதனால் அண்டர்லைன் பண்ணிக்கணும். இப்போது மேஞ்சிஃபெரா இண்டிகா, சி ஃபஸ்ட் லெட்டர், ஜீனஸோட ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கிட்டே அண்டர்லைன் பண்ணணும். ஸ்பீசிஸோட ஃபஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டரில் இருக்குது, அண்டர்லைன் பண்ணணும். இந்த மாதிரி எழுதும் போது தனித்தனியாக அண்டர்லைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க செப்பரேட்டாக. ஃபர்ஸ்ட் வேர்ட் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர் while species names written in small letter. பாருங்கள், ஜீனஸ் தான் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் வரணும், ஸ்பீசிஸ் வந்து ஸ்மால் லெட்டரில் வரணும். ஓகேங்களா? சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆஃப் சம் ஆர்கானிசம் கொடுத்துருக்காங்க. மேனுக்கு ஹோமோசேப்பியன்ஸ், ஹவுஸ் ஃப்ளைக்கு மியூசா, மஸ்கா டொமஸ்டிகா, மேங்கோவுக்கு மேஞ்சிஃபெரா இண்டிகா, வீட்டுக்கு ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம். இது வந்து என்சிஆர்டியில் கொடுத்துருக்குறதுங்க இந்த சயின்டிஃபிக் நேம். இது பாருங்கள், இதெல்லாம் டைப் பண்ணியிருக்கிறதுனால இட்டாலிக்கில் டைப் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இதை கண்டுபிடிச்சவர் யாரோ அவர் பேர் பின்னாடி இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, அப்ரிவியேட் பண்ணி. ஓகேங்களா? கண்டுபிடிச்சவரோட நேம், பேர் வச்சவரோட நேம் வந்து மேஞ்சிஃபெரா இண்டிகா லின். கரோலஸ் லினேயஸ் தான் அதுக்கு நேம் வச்சார், ஆத்தர். அப்போ அவரோட பேரை இண்டிகாவுக்கு அடுத்து ஷார்ட் ஃபார்மில் LINN சுருக்கி எழுதியிருப்பாங்க. ஃபுல் நேம் எழுத மாட்டாங்க அவரது. டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் ஆர் த டூல்ஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமி. டாக்ஸானமினா என்ன? ஐடென்டிஃபிகேஷன், நாமன்க்ளேச்சர், கிளாஸிஃபிகேஷன். இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் INCன்னு சொன்னோமா. ஸோ அப்போது இதுக்கு இந்த டாக்ஸானமிக்கு ஹெல்ப் பண்ணுற உபகரணங்கள் டாக்ஸானமிக் எய்ட்ஸ் அப்படிம்போம்.
அதில் ஃபஸ்ட்டு வருது மியூசியம். மியூசியம் இன் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் இருக்குது. ஹேவ் கலெக்ஷன் ஆஃப் ஸ்கெலிட்டன் ஆஃப் அனிமல்ஸ். மியூசியம் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வச்சுருக்காங்க. கவர்மெண்ட்டும் பெரிய பெரிய மியூசியம்லாம் வச்சுருப்பாங்க. ஸ்கெலிட்டன் ஆஃப் அனிமல்ஸோட எலும்புகள். ஸ்டஃப்டு அண்ட் ப்ரிசர்வ்டு அனிமல்ஸ். ஸ்டஃப்டுனா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு பேர்டு அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம், இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாம் உருவிட்டு காட்டன் இல்லை அந்த வைக்கோல்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரா, அதை வச்சு ஸ்டஃப் பண்ணி அப்படியே பேர்டு மாதிரியே வச்சுருவாங்க. ஏன்னா அதுக்குள்ளே இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் செத்து போயிருந்துச்சுன்னா அழுகி போயிடும்ல, அதனால். ஸோ அதில் ஃபார்மலிக் ஆசிட், ஃபார்மலின் இதெல்லாம் போட்டு வச்சுருவாங்க. ஸோ தட் ப்ரிசர்வ்டாக இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஃபார் ஸ்டடி அண்ட் ரெஃபரன்ஸ். ஸோ ஸ்டடி அண்ட் ரெஃபரன்ஸ்க்காக இந்த மியூசியம் இருக்குது. ஓகேங்களா. சுவாலஜிக்கல் பார்க்ஸ், பிளேசஸ் வேர் வைல்ட் அனிமல்ஸ் ஆர் கெப்ட் இன் ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட் அண்டர் ஹியூமன் கேர். ஸோ எல்லாம் கேஜில் தான் வச்சுருப்பாங்க, கூண்டில். சிங்கம், புலி இந்த மாதிரி எல்லாம் கூண்டில் வச்சுருப்பாங்க. கண்ணாடி டப்பாக்குள்ளே ஏர் போகிற மாதிரி வச்சு அதுக்குள்ளே பாம்பெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ சுவாலஜிக்கல் பார்க். எக்ஸாம்பிள் நேஷ்னல் சுவாலஜிக்கல் பார்க் டெல்லியில் இருக்குது. ஜூன்னு சொல்லுவோம். அதான் ஏன் வந்து ஹியூமன் கேரில் இருக்குது. வெளியில் அது நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் வேட்டையாடி கொண்டுருவாங்க போல இருக்குது. அப்படி ஒரு ஸ்பீசிஸே இல்லாமல் போயிடும் போல இருக்குது. அதனால் ஜூவில் வந்து அதை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஏன் கேஜுக்குள்ளே வச்சுருக்காங்க, ஓப்பன் அவுட்டாக நம்மளை வேட்டையாடினுமே, அதனால் ஹியூமன் கேரில் இருக்குது. ஹியூமன் தான் அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுப்பாங்க. ஹெர்பேரியம், ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப், இந்த இடத்துல நல்லா பார்த்துங்க, ட்ரைடு, ப்ரெஸ்டு அண்ட் ப்ரிசர்வ்டு பிளான்ட் ஸ்பெசிமன் மட்டும்தான். ஆனால் எல்லாம் செத்து போச்சு, உயிரோடு எதையும் வைக்கல, எல்லாம் செத்து போச்சு. ஒரு ட்விக்கை மட்டும் கலெக்ட் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க, காய வைக்கிறாங்க, ப்ரெஸ் பண்ணுறாங்க, ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. ஆன் எதில், ஒரு ஷீட்டில். கெப்ட் சிஸ்டமேட்டிக்கலி அக்கார்டிங் டு எ வைட்லி அக்செப்டட் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஏதாவது ஒரு கிளாசிஃபிகேஷன் படி அந்த ஹெர்பேரியம் ஷீட்டை வந்து அவங்க அடுக்கி வச்சுருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் போய் அதை எடுத்து பார்க்க முடியும். ஸோ ட்ரை பண்ணியாச்சு, ப்ரெசர்வ் பண்ணியாச்சு பிளான்ட் ஸ்பெசிமனை, அண்ட் அது ஒரு ஷீட்டில் ஒட்டி வச்சுருக்காங்க. அதுதான் ஹெர்பேரியம். ஹெர்பேரியம்னா ஷீட்டுக்கு பேரும் ஹெர்பேரியம் ஷீட்டு, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு பேரும் ஹெர்பேரியம் தான். பொட்டானிக்கல் கார்டன், கலெக்ஷன் ஆஃப் லிவிங் பிளான்ஸ் ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ ஒரு ஏரியாவை கவர் பண்ணி, ஒரு 50 ஏக்கர் 60 ஏக்கர்னு ஏரியாவை கவர் பண்ணி அதுக்கு வேலிலாம் போட்டு காம்பவுண்ட்லாம் கட்டி அதுக்குள்ளே கலெக்ஷன் ஆஃப் லிவிங் பிளான்ஸ், வேறு இடத்துலேருந்து பிளான்ஸ் கொண்டு வந்து வளர்ப்பாங்க. லிவிங் பிளான்ஸ், அதான் பொட்டானிக்கல் கார்டன். ராயல் பொட்டானிக்கல் கார்டன் கியூவில் இருக்குது இங்கிலாந்து. நேஷ்னல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் லக்னோவில் இருக்குது. இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் ஹவுராவில் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பிளேஸ் கூட கேட்பாங்க. கீஸ்னால் என்ன? யூஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஸ்சிமிலாரிட்டிஸ். கீஸ் யூஸ் பண்ணும்போது சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸ் ரெண்டையுமே ஃபாலோ பண்ணுறோம். அதில் கப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் கீஸில் தான், கீஸோட தொடர்புடையது, ரெண்டுமே கீஸில் வர்றது தான். 2 ஆல்டர்னேட் கேரக்டரிஸ்டிக் ஸ்டேட்மெண்ட்ஸ், 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும் கீழே. அது வந்து ஆர்கானிசத்தை ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை கப்லெட்னாலே 2 தானே. ஸோ 2 ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஆல்டர்னேட்டாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டேட்மெண்ட் கிவன் பிளான்ட் மோனோகாட்டிலிடன் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் டைகாட்டிலிடன் இருக்கும். ரெண்டும் ஆல்டர்னேட் தானே, ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் தானே. அதுதான் ஒன்று ஃபைப்ரஸ் ரூட்னு இருந்தால் இன்னொன்று டேப் ரூட்னு இருக்கும். அந்த மாதிரி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் பிளான்ஸ் ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ணுறது தான் கீயில் கப்லெட்ஸ் இருக்குது. கப்லெட்ஸ் பேர் ஆஃப் ஆல்டர்னேட் கேரக்டரிஸ்டிக் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஈச் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கீ இஸ் கால்டு லீடு. இதுவும் கீ தான். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் இது ஒரு லீடு. ஏன் லீடுனா, ஒரு பிளான்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு லீடு கொடுக்கும் இது. அதுதான் நெக்ஸ்ட்டு. ஸோ ஃப்ளோராங்கிறது இண்டெக்ஸ் டு பிளான்ட் ஸ்பீசிஸ் ஃபவுண்ட் இன் பர்டிகுலர் ஏரியா. ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய பிளான்ட் ஸ்பீசிஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கணக்கெடுத்து லிஸ்ட்டு போட்டிங்கன்னா அதுக்கு பேர் ஃப்ளோரா. ஃபானான்னு ஒன்று இருக்குது. ஃபானானா இண்டெக்ஸ் டு அனிமல் ஸ்பீசிஸ் ஃபவுண்ட் இன் பர்டிகுலர் ஏரியா. ஃபானா அப்படிங்கிறது அனிமல் ஸ்பீசிஸ் ப்ரெசன்ட் இன் பர்டிகுலர் ஏரியா. ஃப்ளோரானா பிளான்ட் ஸ்பீசிஸ் ப்ரெசன்ட் இன் பர்டிகுலர் ஏரியா. மேனுவல்ஸ்னால் என்ன? ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நேம் ஆஃப் ஸ்பீசிஸ் இன் அன் ஏரியா. ஒரு பர்டிகுலர் ஏரியா, இங்கே பாருங்கள், மேனுவல்னா ஏரியா, ஃப்ளோரானா ஏரியா, அதுதான் கீவேர்ட். ஏரியா பார்த்துக்குங்க. ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய பிளான்ட் ஸ்பீசிஸை அல்லது அனிமல் ஸ்பீசிஸை அதை பற்றின இன்ஃபர்மேஷனோடு இருக்கும்.
அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது மேனுவல்ஸ். மோனோகிராஃப் பேரில் இருக்குது, மோனோகிராஃப்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. மோனோகிராஃப்ஸ் அப்படிங்கிறது contain information of any one taxon. Taxonna என்ன, யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் படித்தோமா? அப்போது taxonna அந்த ரேங்க், எனி ரேங்க், ஒரு ஸ்பீசிஸோ ஒரு ஜீனஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ரேங்க் பற்றின இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கிறது மோனோகிராஃப். ஓகேங்களா? ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த ரிவிஷன் ஆஃப் த லிவிங் வேர்ல்ட். இதில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்கள் இந்த லிவிங் வேர்ல்டுக்கான கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் ரிவிஷன் அப்படிங்கிறது